ஆசீர்வாதமான இந்த தெய்வீக வேளையிலும் ஆண்டவர் இவ்வண்ணமாக சித்தம் வைத்து அடியேனை அவருடைய பீடத்தில் நிறுத்தியதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுகிறேன். நான் உத்தமன் என்று சொல்ல முடியாது, ஆனாலும் என்னுடன் உறவாடுகிற கர்த்தர் உருகுலையாமல் நிறுத்துவது நிமித்தமாக உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். எவ்வளவு ஆவிக்குரிய பயிற்சி ஆண்டவரின் மூலமாக கிடைத்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு உலக உணர்ச்சிகளிலே ஏதோ ஒரு பலவீனமும் விழுகையும் போராட்டங்களும் இந்த மனித ஜீவியத்திலே இயல்பாக வந்து அமைகிறதே என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாட்ஸ்அப்பில் கடவுளின் கூடுகை சபையாக இருக்கக்கூடிய ஒரு சபை, அதில் ஒரு பிரபலமான போதகர் அநேகருக்கு தெரியும், அவருடைய ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த விழுந்து விழுந்து எந்திரிக்கிறவங்க யார் எப்படி அப்படின்ட்டு நோவாவுடைய வாழ்க்கையை வைத்து அவர் பேசி கொண்டிருந்தார். பிறகு ஜெப சிந்தையோடு மறுபடியும் வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து கொண்டு நகர்ந்து கொண்டிருந்த 2-3 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அதுவும் அநேக முறைகள் நாம் படித்தும் இருக்கிறோம். இந்த சபைக்கு படிக்காத ஒரு வேத பகுதி என்று ஒன்றுமே கிடையாது. அப்படி அநேக முறை படித்த அந்த வசனங்களின் மூலமாக தொட்டு உணர்த்தும் பொழுது அந்த காரியத்தை, அவர் உணர்த்தின காரியத்தை இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் பகிர நான் யாசிக்கிறேன். இம்மட்டிலும் நடத்துகிறவர், நம்மை நேசிக்கிறவர், எத்தகு இடைப்படுதலை நமக்குள்ளாக கொடுக்கிறார், நாம் அவருக்குள்ளாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று. அதனை சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நம் இருதய கதவுகளை திறந்து வைப்போமாக. செய்திக்கு முன்பதாக ஒரு பாடல் ஒன்றை பாடி ஜெபத்தோடே நாம் செய்திக்குள்ளாக தியானம் பகுதிக்கு செல்வோம். அருமையான கருத்துமிக்க உரைகளை கொண்ட அர்ப்பணிப்பின் கீதம், இதை கர்த்தருடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவா உன்றன் சேவை கடியே நற்பணம் செய்ய தூண்டும் ஆவியருள்வாய். ஆண்டவா உன்றன் சேவை கடியே நற்பணம் செய்ய தூண்டும் ஆவியருள்வாய். என்னை தியாகிக்க ஏவும் உம்மனல் முட்டிடுவாய். என்னை தியாகிக்க ஏவும் உம்மனல் முட்டிடுவாய். இந்நீலம் தன்னில் மாளும் மனுமக்கள் மீட்பிற்காக ஆண்டவா உன்றன் சேவை அடியே நற்பணம் செய்ய தூண்டும் ஆவியருள்வாய்.
புசிக்க பண்டமில்லாமல் பூவில் இல்லமுமே அன்றி நசிந்து நலிந்து நாட்டில் புசிக்க பண்டமில்லாமல் பூவில் இல்லமுமே அன்றி நசிந்து நலிந்து நாட்டில் கசிந்து கண்ணீர் சோரிந்து தேசமெல்லாம் தீயங்கும் கசிந்து கண்ணீர் சோரிந்து தேசமெல்லாம் தீயங்கும் நேச மக்கள் சேவைக்கே நீமலா என்னை ஏற்றுக்கொள் ஆண்டவா ஒன்றன் சேவை அடியே நற்பணம் செய்ய தூண்டும் ஆவியருள்வா வறுமை வன்கடன் வியாதி குருட்டாட்டும் கட்சி கடும் அருவீனம் அந்தகாரம் வறுமை வன்கடன் வியாதி குருட்டாட்டும் கட்சி கடும் அருவீனம் அந்தகாரம் மருள்மூடி மக்கள் வாடும் தருணம் ஏ காலமதால் மருள்மூடி மக்கள் வாடும் தருணம் ஏ காலமதால் குருநாதா உமதன்பை அருள்வாயடியேனுக்கே ஆண்டவா ஒன்றன் சேவை கடியே நற்பணம் செய்ய தூண்டும் ஆவியருள்வா அருமை இரட்சகா ஒன்றன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரசீலுவை அருமை இரட்சகா ஒன்றன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரசீலுவை சர்வமும் கண்ட என்றன் இருதயம் தைந்துருகி சர்வமும் கண்ட என்றன் இருதயம் தைந்துருகி வெறும் பேச்சாய் நின்றிடாமல் தருணம் ஏனையே தந்தேன் ஆண்டவா ஒன்றன் சேவை கடியே நற்பணம் செய்ய தூண்டும் ஆவியருள்வார் ஆண்டவா ஒன்றன் சேவை கடியே நற்பணம் செய்ய தூண்டும் ஆவியருள்வார் என்னை தியாகிக்க ஏவும் உம்மனல் மூட்டிடுவாய் என்னை தியாகிக்க ஏவும் உம்மனல் மூட்டிடுவாய்
தன்னில் மாளும் மனு மக்கள் மீட்பிற்காக ஆண்டவா உன்றன் சேவை கடியே நற்பணம் செய்ய தூண்டும் ஆவியருள்வா. மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே வறுமைகள் இருக்கும் பொழுது ஒரு உணர்வு இருக்கும், வசதிகள் வந்த பிறகு ஒரு உணர்வு வருகிறது. ஆனால் இதற்கு நடுவே படைப்பாளர் எப்படிப்பட்ட ஒரு மாட்சிமையான ஒரு ஆசீர்வாதத்திலே வழிநடத்தி வளர்த்தி வருகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே மறக்கிறவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள், மறக்காதவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். நாம் எந்த பக்கத்தில் நிற்க வேண்டும், எப்படியாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நாம் பரிசோதிக்க நாம் முற்படவிருக்கிறோம். ஜெபம் செய்து செய்திக்குள்ளாக பயணிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் இடைபடுதலுக்காக நாங்கள் யாவருமாக உம்முடைய பாதத்திலே பணிகிறோம், முற்படுகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் அமர்ந்து சிந்திக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய இருதயத்தின் சிந்தனைகள் யாவையும் உம்முடைய தூய பார்வையில் ஏற்புடையதாய் இருப்பதாக இந்த நன்மைகளுக்காக நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். வசதிகள் வந்த பிறகு கண்டிப்பாக கூடுகைகள் இருக்கும். வளர்ச்சிகள் வந்த பிறகு கூடுகைகள் இருக்கும். அது ஒரு திருவிழா கூடுகையாக இருக்கலாம், குடும்ப கூடுகையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கூடுகையாக இருந்தாலும் கூட நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்த மக்கள் அங்கத்தினர்களை நாம் அழைத்து விருந்துகளை ஏற்பாடு செய்து விருந்துகளை பரிமாறி உண்டு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம். சில நேரங்களில் வார்த்தைகளின் வளர்ச்சிகளின் விளைவாக அது விபரீதமாகவும் மனக்கசப்புகளோடும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு முடிவின் எச்சமாகவும் அவைகள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மனிதனுடைய இயல்பை பார்க்கும் பொழுது இந்த கொண்டாட்டங்களுக்கான பின் காரணம், இந்த கொண்டாட்டங்களுக்கான வளர்ச்சிக்கான அடிப்படை காரணம், இதற்கு எல்லாவற்றிற்குமான காரணம் யார், எப்படி என்று யோசிப்பது கிடையாது. வளர்ச்சிகள் வந்த பிறகு வளர்த்தவரை மறக்கக்கூடிய ஒரு இயல்புக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படி பார்க்கும் பொழுது வேதத்திலே இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வளர்ச்சியிலே அவர்களுடைய கொண்டாட்டங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் நேராக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த இஸ்ரவேலர்களுடைய இயல்பு எப்படியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம். இந்த அறிந்த காரியத்தை மீண்டும் மறுபார்வையிட்டு எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமே என்றால், இந்த யாத்ராகமம் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் முழுமைக்கும் நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஆண்டவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் கூட்டத்தை ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுத்த அந்த வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணத்திலே இந்த இஸ்ரவேல் மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மீட்பிற்குள்ளாக அவர் வழிநடத்தி வருகிறார் என்பதை இந்த வாதைகளுக்கு மத்தியிலே நாம் பார்க்க முடியும். இந்த மக்கள் எகிப்து தேசத்திலே இருக்கும் பொழுது வாதைகளுக்கு நடுவே ஆண்டவர் அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த நிறைவுக்குள்ளாக வரக்கூடிய அந்த ஆயத்த ஏற்பாடு நிலையிலே இந்த அதிகாரத்திலே கர்த்தருடைய பஸ்கா என்னும் முறைமையை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். இந்த பஸ்கா என்றால் என்ன என்பது விசுவாசிகள் உங்கள் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஏன் இந்த பஸ்கா பலிமுறையை ஆண்டவர் அறிமுகப்படுத்தினார் என்பதும் அறிந்த காரியமாக இருக்கிறது. இந்த பஸ்கா முறைகளிலே வரக்கூடிய சாரம்சங்கள், இந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதை நெருப்பினால் சுட்டு இரத்தத்தை எடுத்து நிலவுகளில் பூசி, அது மாத்திரமல்ல புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை, இந்த கால்களில் பாதரட்சை, கச்சை கட்டி கொண்டு கையில் தடிப்பிடித்து கொண்டு இந்த பஸ்கா முறையை ஆசரிக்கும் விதங்களை நாம் எல்லோரும் அறிவோம்.
இதற்கு மைய காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஆண்டவர். ஏன் இஸ்ரவேலர்களுக்கு இதை கொடுத்தார் என்பதையும் நாம் அறிவோம். எகிப்தின் அடிமைத்தன பாவத்திலிருந்தும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் அவர்கள் நசுக்கப்பட்டு சிக்குண்டு அவர்கள் பிரயாசத்திலே அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கண்ட பொழுது ஆண்டவர் குறித்த அந்த ஆண்டின் நிறைவுக்குள்ளாக அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் இங்கே வழிநடத்துகிறார். அப்படியாக வழிநடத்தும் பொழுது இந்த பஸ்கா வழிமுறைகளை இப்படியாக இந்த முறைகளில் கொடுத்த பின்பு அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது வாசிப்போம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பகுதியை. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் தன்னுடைய அடைக்கல பரிசுக்குள்ளாக தன்னுடைய ஆச்சரியமான நடத்துதலுக்குள்ளாக தனது பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒரு ஞாபகத்தை மீண்டும் மீண்டும் நினைவு கூறத்தக்கதாக மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக கர்த்தரின் பண்டிகையாக ஆசரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஆண்டவர் இங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அப்படி பார்க்கும் பொழுது 24 27 வசனங்கள் முடிய வாசிக்கும் பொழுது, இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி, அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டது மோசேயின் மூலமாக. அந்த மாபெரும் அந்த அழிவுக்கு ஏதுவான அசுத்தத்திற்கு ஏதுவான ஒரு எகிப்தின் தேசத்திலே விக்கிரக நம்பிக்கைகள் ஏராளமாக இருந்த அச்சூழலிலே தேவ பிள்ளைகள் இவர்கள் யாவரும் அங்கே அகப்பட்டு இருந்தார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இதிலே ஆண்டவருடைய இடைபடுதல் ஆச்சரியமான முறையிலே இங்கே பங்களிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு மாபெரும் மீட்பின் திட்டத்தை அவர்களுக்கு கொடுத்து, மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்தை அவர்களுக்கு கொடுத்து, மாபெரும் சலுகைகளை அவர்களுக்கு கொடுத்து, வாக்கு மாறாத தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்கிற அந்த வார்த்தையை அவர் நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருந்திருக்கிறது. எப்பேற்பட்ட போராட்டங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள், அந்த எகிப்தின் அந்த அதிபதியானவன் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை வாதைகளை அனுமதித்தாலும் அவன் மனம் இருதயம் கடினமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கடின இருதயத்திற்கு மத்தியிலே ஆண்டவர் நடத்துகிறவர் அவருடைய பிள்ளைகளை நடத்தி வெளியே கொண்டு வந்த இந்த நினைவாற்றலை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கென்று ஒரு பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஓய்வு நாள் பண்டிகை இருக்கிறது என்றால், இந்த ஒரு பரிசுத்த பண்டிகையை நாம் எத்தகைய நினைவுகளோடு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட நினைவாற்றல்களை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஆற்றல்களை வெளிப்படுத்தினோம், நாம் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என்பது மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து நம்மை மீட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் வழிநடத்தினாரோ அதே வழிநடத்துதல் மாறாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்கிறதை நாம் நினைவு கூர்ந்து, எண்ணற்ற நன்மைகளை பொழிகிறவரை நாம் நினைவு கூர்ந்து, எப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட உணர்வு நிலைக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கட்டப்பட்டவர்களாக நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் பரிபூர்ண இருதயமாக எதிர்பார்க்கிறார். எண்ணங்களும் நினைவாற்றல்களும் சிந்தனைகளும் பேச்சுக்களும் தொழுகை முறைகளும் எல்லாம் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும். மனிதர்களுக்காக அல்ல, மனித கூட்டங்களுக்காக அல்ல. மகத்துவமான தேவன், அனுதினமும் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன், பாவங்களிலிருந்து விடுதலை செய்கிற தேவன், நமக்காக இந்த பிரகாரத்தில் அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வீக நாளிலும் ஆலயத்திலும் சரி, ஆலயத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுதும் சரி, அத்தகைய நன்மையின் உணர்வுகளோடு
நற்கீர்த்தியின் பிணைப்புகளோடு நல்ல ஆண்டவருடைய உறவோடு நாம் உறவாடக்கூடிய இந்த நாளில் நம்முடைய நினைவு கூறுதல் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலர்களுடைய இயல்பு பிரச்சனைகள் என்று வரும்பொழுது கூக்குரல் இடுகிறவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்களுடைய இயல்பு அவர்கள் வறுமைக்கும் பஞ்சத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் அகப்படக்கூடிய சூழலுக்கும் அவர்கள் நகரும் பொழுது ஆண்டவரை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். போராட்டம் என்று வரும்பொழுது, பசி என்று வரும்பொழுது, துன்பங்கள் என்று வரும்பொழுது அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள். சில வேளைகளில் ஆண்டவரை இகழ்ந்தும் பேசினார்கள், ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கவும் செய்தார்கள். இதுதான் இஸ்ரவேலர்களுடைய இயல்பான குணம். போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கு மாத்திரம் ஆண்டவர் என்று. ஆனால் ஆண்டவர் நடத்துகிற அந்த நடத்துதலை நினைவு கூறத்தக்க அந்த நினைவுகள் அவர்களுக்கு உண்டாயிருந்ததா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த 13வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். யாத்ராகம் 13:2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரணத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஆண்டவருக்கென்று வீட்டெடுக்கப்பட்ட தனது பிள்ளைகளிடத்தில் தன்னுடைய உரிமையை செலுத்தக்கூடிய ஒரு இடமாக இங்கே பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. இங்கே பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை முதலாவதாக நாம் தேடி பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சுத்தத்திற்கு மேல் சுத்தம், மேலான சுத்தத்திற்கு மேல் மேலான சுத்தம். ஒரு தங்கத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு 999 பியூரிட்டி என்று சொல்வார்கள், 24 கேரட். அப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்தம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸ். இன்னைக்கு லெசன் ஸ்டடியில் படித்தது போல ஒரு சிங்கிள் மைக்ரோ டாட், இன்விசிபிள் மைக்ரோ டாட் விச் இஸ் விசிபிள் இன் தி மைக்ரோ லென்ஸ், அந்த ஒரு டாட்டு கூட இருக்கக்கூடாது. அதுதான் பரிசுத்தம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் தனது பிள்ளைகளை பரிசுத்த பிள்ளைகளாக முதற்பலனாக உரிமையோடு கேட்பதை இங்கே பார்க்க முடிகிறது. இன்ற நாளின் செய்தியின் தியானம் என்ன என்று பார்ப்போம் என்றால், மறக்கிற முதற்பலனானவர்களும் மறக்காத முதற்பலனானவர்கள். முதற்பலன் என்று வரும்பொழுது எத்தகைய காரியங்களை நாம் முற்று பார்த்தாலும் முதற்பலன் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விவசாயி பாடுபட்டு பிரயாசப்பட்டு விதைகளை விதைத்து காலநிலைகளை எதிர்பார்த்து மழையையும் வெயில்களையும் நீரோட்டங்களையும் அவன் உற்று பார்த்து கடின பிரயாசப்பட்டு பகலிலும் இரவிலும் உறங்காமலும் ஓய்வெடுக்காமலும் ஏற்ற நேரத்தில் உற்று நோக்கி பார்த்து பார்த்து ஒரு விளையக்கூடிய முதல் விளைச்சல் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், மனநிறைவு அது மிக பெரியது. இது மனிதனுடைய அர்த்தத்தில் புரிய வேண்டும் என்றால், அரும்பாடுபட்டு பிரயாசப்பட்டு அநேக நாட்களுக்கு பிற்பாடு ஒரு பெண்ணின் கருவறையிலே ஒரு குழந்தை உருவாகிறது என்றால், அந்த குழந்தை முதல் குழந்தையாக உலகத்திற்கு வெளியே கடவுள் கொண்டு வருவார் என்றால், அந்த ஒரு குழந்தையின் அந்த பிறப்பு முதற் பலனின் அந்த உணர்வுகளை, அந்த அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பிரயாசத்திற்கான பலன், பாடுகளுக்கான பலன், பிரச்சனைகளின் தீர்வுக்கான பலன், எல்லாவற்றையும் கடந்து ஒரு புது விளைச்சல், ஒரு புதிய உதயம், ஒரு புதிய உணர்வின் உதயம் எல்லாம் வரும் பொழுது அது முதற் பேராக முதற் பலனாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அந்த எகிப்தியரின் தலைச்சம் பிள்ளைகளை அடித்தார்? ஆண்டவர் அவ்வளவு கடினப்பட்டவரா என்று பார்க்கும் பொழுது இல்லை. இஸ்ரவேலர்களை வேறு பிரித்து காண்பிப்பதற்கு மாத்திரமா? இல்லை. அதோடு சேர்த்து எகிப்தியர்களுக்கும் பாடம் புகட்டுவதற்காக. அதைத்தான் இந்த 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். எகிப்தியரின் தேவர்களுக்கு நீதியை சரிகட்டுவதற்காக அவர்களுக்கு இருந்த ஏராளமான தெய்வ நம்பிக்கை, எதை எடுத்தாலும் தெய்வமாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் வைத்திருந்த ஒரு தெய்வம், அந்த தெய்வம் அந்த தலைச்சம் பிள்ளைகளை காப்பாற்றும், அந்த தெய்வம் தலைச்சம் பிள்ளைகளை உருவாக்கும். எத்தகு போராட்டம் வந்தாலும் சரி அவர்கள் விழுந்து போவதில்லை என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கைக்கு நீதியை சரிகட்டும்படியாக, அந்த எகிப்தின் தேவர்களுக்கு நீதியை சரிகட்டும்படியாக ஆண்டவர் சங்காரம் பண்ணினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு காரியத்தை சிதைத்து சுத்தம் செய்து
ஒரு வேறு பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக தெரிந்தெடுக்கப்பட்டு அதிலே முதற் பலன்களை எதிர்பார்ப்பதொன்றும் தவறில்லையே. இவ்வளவு நன்மைகளையும் இவ்வளவு ஆச்சரியங்களையும் இவ்வளவு அற்புதங்களையும் செய்த அன்பின் ஆண்டவர் தனது பிள்ளைகளிடத்திலே உரிமையோடு கேட்பது முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து என்று. அது கடினமா? பண்டிகைகளிலும் கொண்டாட்டங்களிலும் என்னை நினைவுகூறு என்று சொன்னது ஒரு கடினமா? அதற்கு உரிமை இல்லையா? அமிழ்ந்து நிர்மூலம் ஆகாதபடி ஆண்டவருக்கென்று தனது பிள்ளைகளை அழைத்து வந்தாரே, அது தவறா என்று யோசித்து பார்க்கும் பொழுது, நாம் படிக்கும் பொழுது அது தவறில்லை. ஆனால் அவர்களுடைய பயணத்திலே அவர்களுடைய இயல்பான குணம் எப்படியாக இருந்தது என்று பார்க்கும் பொழுதுதான் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தம், அல்டிமேட் பியூரிட்டி, அதை கொடுப்பது அவ்வளவு கடினமான காரியம் அல்ல. ஆனாலும் அது கடினமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இஸ்ரவேலர்களுடைய இயல்பான குணத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு அது கடினமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த முதற் பலன், அது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இட் இஸ் த ரைட் அண்ட் பிரிவிலேஜ் ஆஃப் தி லார்ட் ஹூ டெலிவர்ட் அவுட் ஆஃப் தி ஸ்லேவரி. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணப்பட்ட அவருடைய ஒரு உரிமை, அவருடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு உரிமை, அங்கீகாரம், அதை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவு நிலைக்குள்ளாக கொண்டு சென்றார். நினைப்பூட்டுவாயாக, நியாயமாக கை கொள்ள கடவாயாக, என்னை நினைவு கொள்வாயாக, முதற் பலனை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொன்ன பிறகும் ஏதோ ஒரு ஆரம்பத்தில் பரவச நிலையிலே எகிப்திலிருந்து எங்களை மீட்டெடுத்தவர், செங்கடலை கடக்க செய்தவர் என்கின்ற ஒரு ஆச்சரியத்திலும் ஒரு மகிழ்ச்சியிலும் ஒரு ஆனந்தத்திலும் ஒரு பரவச நிலையின் கீழ்ப்படிதலுக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தலைமுறையின் வளர்ச்சிகளிலே அநேக பிறப்புகளும் காலங்களும் நகர்ந்த பொழுது அவர்களுடைய நிலை எப்படியாக இருந்தது என்று பார்ப்போம் என்றால், எரேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராக வருவோம். எரேமியா 2ஆம் அதிகாரம், எரேமியா 2:32 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே கலாச்சாரத்தின் விதை எப்படியாக வேர் கொண்டு வளர்ந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு திருமணமோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ நடக்கும் பொழுது ஒரு பெண் தன்னுடைய ஆபரணத்தையும் ஆடைகளையும் மறக்க மாட்டாள். ஏனென்றால் அது கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அது பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பிலே ஆபரணமும் ஆடையும் எவ்வளவு முக்கியம். ஒரு மணப்பெண்ணை பார்த்து நீ இல்லத்தில் அணிந்திருக்கக்கூடிய இதே ஆடையோடு மேடையில் ஏறி தாலியை வாங்கிக் கொள் என்று சொன்னால் இந்தியாவிலும் அது நடக்க முடியாது, வெளிநாடுகளிலும் அது நடக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். எத்தனையோ போதனைகள், எத்தனையோ படிப்பினைகள், எத்தனையோ பயிற்சி வினைகள், எவ்வளவோ காரியங்கள் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கிறதையெல்லாம் எளிதாக பின்பற்ற முடிகிறதே, எளிதாக நினைவு கூற முடிகிறதே. இப்படிப்பட்ட ஒரு நகர்வுக்குள்ளாக நான் செல்ல வேண்டும், இல்லை என்றால் எனக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்கின்ற அந்த ஒரு நினைவாற்றல் இருக்கிறதே. ஆனால் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பில் எல்லாம் நம்ம நல்லா வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய், அன்கவுண்டபிள் டேஸ், எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இஸ்ரவேலர்களுடைய இயல்பு, இஸ்ரவேலர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதற்பலனானவர்கள் யாவரும் காலப்போக்கில் ஆண்டவருடைய அந்த அதிசய வழிநடத்துதலையும் மீட்பையும் மறந்து விட்டார்கள். மறந்த முதற்பலனான மக்கள், தனக்கென்று மீட்டெடுக்கப்பட்ட ஒரு காரியம், தனக்கென்று உரிமையாக மீட்டெடுக்கப்பட்ட ஒரு உறவுகள், ஆபிரகாமின் சந்ததியில் இருந்து அப்படி பார்க்கும் பொழுது மறந்துவிட்ட முதற் பேரானவர்களாக இங்கே இருக்கிறார்கள். இதற்கு பெனால்டியா, இதற்கு ஒரு விடை தரும்படியாக, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தரும்படியாக என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம்
1 கொரிந்தியர் 15:20 வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆதியிலிருந்து ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் பிழை மகத்துவமான தேவனுடைய பிழை அல்ல. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் இழைத்த பிழையானது தேவனுக்கு சாராத ஒரு விஷயம். ஆதியிலிருந்து ஏற்பட்ட மனிதனின் பிழை, முதல் படைப்பும் முதற் பலனும் எல்லாம் சிதைய சிதைய ஆண்டவர் ஏற்ற காலத்திலே மனுடாவதாரம் எடுத்து இந்த பூமியிலே மக்களுக்கான பாடுகளை அவர் சுமந்து, சதை கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு துடிதுடிக்கப்பட்டு எத்தனையோ கொடூரமான சித்திரவதைகளுக்கும் மத்தியிலே அவர் நமக்காக பாடுபட்டு நம்மை யாவரையும் மீட்டெடுத்தார். இஸ்ரவேலர்களுக்கான தேவன் மாத்திரமல்ல, ஆண்டவரால் படைக்கப்படக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் என்பதற்காக இந்த நித்திய பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் நித்திய பாவ மரணத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்வதற்காக அவர் பாடுபட்டு மரித்து மருத்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். ஏன் அவர் முதற்பலனானார்? அந்த முதற்பலனானவருக்குள்ளாக இனி வரும் முதற்பலன்களை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக என்று நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுடைய இயல்பான குணநிலைகள், வளர்ச்சிகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் வரும் பொழுது விக்கிரகாராதனையிலும் வேசித்தனத்திலும் கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணக்கூடியவர்களுமாய் அவர்களுக்கு அறிவாற்றலுக்கு எட்டின ஆராதனை முறைமைகளை நடப்பித்துக் கொண்டு கலைநயங்களோடு தொழுது கொண்டு இருந்த அந்த மக்கள், அப்படிப்பட்ட ஒரு குண லட்சணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் முதற்பலனானவர் தனக்கென்று முதற்பலன்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். வாசிப்போம் யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம், யாக்கோப்பு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில், மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தவங்க மட்டும், என்னுடைய மனைவியார் மட்டும் வாசிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கா? The purpose of being here in this church is to concentrate in God's word. என்னை பார்க்காதீங்க, ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்தை பாருங்க. ஏனென்றால் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். ஏன்னா முதல்ல இந்த வசனம், இந்த அர்த்தம் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்து கிஃப்டாக கொடுக்குறாருன்னா, இந்த போதனை எனக்கானது, கேட்கிற உங்களுக்கும் ஆனது. நாம் இஸ்ரவேலர்களை போல மறந்து விட வேண்டாம் என்ன நோக்கத்தில் இங்கே கேதராக இருக்கோங்கிறது. தயவு செஞ்சு பைபிள் எடுங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் பைபிள் வார்த்தைகளை பார்க்குறது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. கர்த்தருடைய வருகை சமீபம், வார்த்தைகளுக்குள்ளாக கவனம் செலுத்தினா ரொம்ப கஷ்டங்க. மீண்டும் வாசிப்போம், வேறொருத்தர் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோப்பு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இங்கே சித்தம் கொண்டு என்று பார்க்கும் பொழுது, இந்த சங்ககால தமிழிலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கான அர்த்தம் என்று பார்ப்போம் என்றால், சித்தம் என்றால் தயாரான முடிவு, சத்தியம், நிச்சயம், உறுதியான தீர்மானம். அப்படி என்று பார்க்கும் பொழுது அவர் சித்தம் கொண்டு என்றால் அவர் நிச்சயித்த, முன் தீர்மானித்த, தெரிந்தெடுப்பதற்கான தயாரான முடிவுக்கு பிறகு என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு, we all have to be a first fruit for God. முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆண்டவருடைய மெய்யான அந்த சத்திய வார்த்தைகளாலே நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, உருவாக்குகிறவராக, பிறப்பிக்கிறவராக, மீண்டும் ஒரு திறவுகோலை, பிறப்பின் திறவுகோலை கொடுக்கிறவராக இருந்து நம்மை உருவாக்கி எடுக்கிறார், அவருக்கு முதற்பலன்களாவதற்காக. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு பரிசு, ஒரு பொக்கிஷம்! இஸ்ரவேலர்களுடைய இயல்பில் மறந்த அந்த காரியம் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம். நாமே அந்த முதற்பலன்கள் ஆனவர்கள். முதற்பலன் ஆனவருக்கான முதற்பலன்களின் பிரதிபலிப்பாக இங்கே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஏதோ இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக, ஒரு செழிப்புக்காக, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆவதற்காக, ஒரு இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவதற்காக மாத்திரம் அல்ல. கர்த்தர் நம்மை அவருக்கென்று முதற்பலன்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். மறந்து போன முதற்பலனானவர்கள், மறக்காத முதற்பலனானவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியத்தை மீண்டும் நினைவு கூறுவோமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14 1வது வசனத்தை படிப்போம் என்றால், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்கே யோவான் தீர்க்கதரிசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு நடக்கிறதை நாம் எல்லோரும் படித்திருக்கிறோம். இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர். சீயோன் மலை என்பது a place of holy land, a place of conclusion, a place of commitment, a place of completeness, a place of victory. வெற்றி சிறக்கக்கூடிய அந்த சீயோன் மலை நிறைவுக்கு ஏதுவான, பரிபூர்ணத்தின் நிறைவுக்குள்ளாக வெற்றி மாத்திரம் நிலைநிற்கக்கூடிய ஒரு இடமாக இந்த சீயோன் மலை இங்கே பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. அந்த சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து, அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர். அங்கே யாத்ராம் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது பிள்ளைகள் தவிர புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேருக்கு மேல. அதோடு சேர்த்து இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமா எகிப்திலிருந்து பயணித்தார்கள்? இல்லை. அந்த 12ஆம் அதிகாரம் யாத்ராவில் நீங்க பார்க்கும் பொழுது அநேக மற்றவர்களும் அவர்களோடு சேர்ந்து பயணித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு திரள் கூட்டம் கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்டு வரும் பொழுது, முதற் பேராக ஆயத்தப்படுத்தும் பொழுது அங்கே தவறி விழுந்து விட்டார்கள். அவர்கள் அந்த கண்டினியூட்டி செயின் சர்க்கிள் அவங்க விட்டுட்டாங்க. அந்த கான்செப்ட் ஆஃப் இன்டர் கனெக்ஷனை விட்டுட்டாங்க. அந்த பாண்டை விட்டுட்டாங்க. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு குரூப், அங்கே லட்சக்கணக்கான மக்கள், 12 கோத்திரங்கள், அவர்கள் விட்ட அந்த காரியத்தை இங்கே 12 கோத்திரங்களுக்கு இணையாக சொல்லக்கூடிய, கணக்கிட்டு பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். அவங்க எப்படி நிற்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவோட சீயோன் மலையில பாவத்தை விட்டு வெற்றி சிறந்தவர்களாய், பரிசுத்த நிலைக்குள்ளாக பயணித்தவர்களாய், ஆண்டவரை சரியான விதத்தில் நினைவு கூர்ந்தவர்களாய், அந்த வெற்றியின் சிகரத்திலே அவர்கள் யாரோடு நிற்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது தனிச்சு சிறந்து நிற்கவில்லை, ஆட்டுக்குட்டியானவரோட கூட. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு என்று பார்க்கும் பொழுது பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டு. பிதாவின் நாமம், தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது? அவருடைய அடையாளம், அவருடைய குணம். நாமம் என்றால் அவருடைய மொத்த அடையாளம், அவருடைய குணம். அந்த குணம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு சான்று ஒன்றை நாம் பார்ப்போம். 1 யோவான் புஸ்தகத்திற்கு நேராக வருவோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவினுடைய நாமம், பிதாவினுடைய அடையாளம், பிதாவினுடைய உருவம் எல்லாம் அன்பாக இருக்கிறது. தேவனை அறிந்தவர்கள் அன்பாக இருக்கிறார்கள். இந்த பிதாவினுடைய நாமத்தை தங்கள் நெற்றிகளில், நெற்றிகள் என்று பார்க்கும் பொழுது செயலாற்றல்கள், சிந்தனை ஆற்றல்கள், நெற்றிக்குள்ளாக செயல்படக்கூடிய சிந்தனை எழுச்சிகள், எண்ணம் என்னும் ஏட்டல் பொதித்து வைத்த, பறித்து வைத்த, வரைந்து வைத்த ஒரு திட்டங்கள். நம்முடைய எண்ணங்களிலே என்ன பொருள் வாங்கலாம், எப்படிப்பட்ட பதவிகளை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பணி சிறந்து நாம் குடும்பத்தை நடத்தலாம் என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 144,000 பேர்களாகிய இந்த பரிசுத்த ஜீவிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், தங்களுடைய நெற்றிகளில் பிதாவினுடைய நாமம், பிதாவினுடைய குணம் அவர்களுக்குள், நெற்றிகளுக்குள் என்றும் வேர் பதித்து வைத்த ஒரு ஆச்சரிய அடையாளத்துடன் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அன்பின் குணம், அவருடைய அன்புக்கு நிகர் ஒன்றும் இல்லை.
பிதாவினுடைய அன்பும் பிதாவினுடைய தியாகமும் பிதாவினுடைய சட்டங்களும் எல்லாம் ஏற்புடையதாக இருக்கிறது. இவர்களுக்கு 1,44,000 பேருக்கு. ஒரு கற்பனை எனக்கு ஈஸி, ஒரு கற்பனை எனக்கு கம்மி, எனக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய மக்கள் இந்த 1,44,000 பேர் அல்ல. ஒரு அரை மணி நேரம் நான் கர்த்தருக்குள்ளார இருப்பேன், அடுத்த அரை மணி நேரம் நான் உலகத்துக்குள்ள என்னுடைய இயல்பான குணத்தில் நான் இருப்பேன் அப்படிங்கிறது 1,44,000 பேர்கள் அல்ல. எண்ணமும் சிந்தனையும் எழுச்சியும் எல்லாம் பிதாவினுடைய நாமத்தை கொண்டவையாக இங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள்தான் ஆட்டுக்குட்டியானவரோட சியோன் எனும் வெற்றி மலையின் சிகரத்திலே அவர்கள் கூடியிருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 14:3. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆபத்தின் விளிம்பிலே அவர்கள் இக்கரைக்கு சேர்ந்த பொழுது ஒரு பாட்டை அவர்கள் புத்துணர்ச்சியோடும் பரவச நிலையோடும் பாடினார்கள் என்று அங்கே நாம் பார்க்க முடியும். எதற்காக என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை எப்படிப்பட்ட ஆச்சரியமான வழிநடத்துதலுக்குள்ளாக அவர்களை மீட்டெடுத்தார்கள். அவர்கள் இக்கரைக்கு சேர்ந்து விட்டோம் என்கின்ற உறுதியோடும் மன தெளிவோடும் அவர்கள் அந்த பாட்டை பாடினார்கள். ஆனால் இங்கே இந்த 1,44,000 பேர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். A new song. அந்த புதுப்பாட்டு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, பரியாசங்களிலிருந்து விடுதலை பெற்று, பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று, இந்த பாவ அசுத்தங்களிலும் அருவருப்புகளிலும் இருந்து வெளியேறி பரிசுத்த நிலையில் இருந்தால் ஒழிய அந்த புதுப்பாட்டு பெற முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த புதுப்பாட்டு எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருடைய அந்த மீட்பின் திட்டத்தை, அந்த மீட்பிற்குள்ளாக பங்கு பெற்று அவர்கள் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரோடு ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட அந்த வாழ்க்கையின் அனுபவங்களின் பிரதிபலிப்பை தாண்டி அவர்கள் அந்த நிறைவுக்குள்ளாக சேரும் பொழுது வரக்கூடிய அந்த புதுப்பாட்டாக இருக்கிறது. என்னமெல்லாம் பிதாவினுடைய குணம், எழுச்சி வெளியே எழுந்து வரக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பிதாவினுடைய குணம் என்றால், அந்த 1,44,000 பேர்களுடைய குணாதிசயம் எப்படியாக இருக்கிறது? அவர்கள் புதுப்பாட்டை பாடினார்கள். தொடர்ந்து வாசிங்க அதே வசனம். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. அன்றைக்கு எகிப்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட அந்த மக்கள் ஒரு பாட்டை பாடும்படியாக இருந்தது. அவர்கள் அந்த மீட்பின் திட்டத்தை உணர்ந்தவர்களாய் அவர்கள் அந்த பாட்டை பரவச நிலையில் ஒரு பாடலை ஒன்றை பாடினார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு அடையாளத்தையும் வாழ்வின் நிலைகளையும் பெற்றிருக்கிறார்கள். பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட, அப்ப 1,44,000 பேர்கள் என்பது அது ஒரு விவாதத்திற்கானதல்ல. ஆனால் இந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? அந்த பாடலை பாடுவதற்காக நாம் தகுதி பெற்று விட்டோமா? அநேக பாடல்களை இங்கே பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த புதுப்பாட்டை பாடுவதற்காக நம்முடைய மனநிலையும் உணர்வு நிலையும் எப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தில் இருக்கிறது? வேறு விருத்தி எடுக்கப்பட்ட மக்கள். பரிசுத்தம் என்றால் வேறு விரிக்கப்பட்ட, சுத்தத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்ட, சுத்தத்திற்கு மேல் சுத்தம். இவர்களும் வேறு விருத்தி எடுக்கப்பட்டவர்கள். பூமியில் இருந்து, பூமியின் அருவருப்புகளில் இருந்து, பூமியின் எல்லா விதமான லட்சியான காரியங்களிலிருந்து வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அந்த 1,44,000 பேர். அந்த இஸ்ரவேல் முதற்பலனானவர்கள் எண்ணற்ற நாட்களாய் ஆண்டவரை மறந்து போனார்கள். இவர்களோ எப்பொழுதும் பிதாவினுடைய குணாதிசயத்தை, பிதாவினுடைய நாமத்தை நெற்றிகளில் தரித்துக் கொண்டு, நெற்றி என்பது வெளிநெற்றி அல்ல, உள்ளாக இருக்கக்கூடிய மூளை செயல்பாடுகள், மறவாத முதற்பலனானவர்கள் இவர்களே. தொடர்ந்து 4வது வசனத்தை வாசியுங்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே என்று பார்க்கும் பொழுது, சபையின் மாய்மாலங்களுக்குள்ளாக, வஞ்சனைகளுக்குள்ளாக, பொய் போதனைகளுக்குள்ளாக,
கர்த்தருடைய வார்த்தை சொல்லாத எந்த காரியத்தையும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சபையின் கட்டமைப்புகளிலும் சேர்க்காதவர்களாக, கற்புள்ளவர்களாக இங்கே பிரதிபலிக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. யோவான் புத்தகத்தில் நாம் படித்திருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு பின் செல்கிறது என்று. இங்கே பார்க்கிறோம், அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆண்டவருடைய சத்தத்தையும் ஆண்டவருடைய சத்தியத்தையும் ஆண்டவருடைய அந்த மகத்துவமான திட்டத்தையும் பின்பற்றுகிறவர்களாய், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், அது இடர்களுக்கு மத்தியிலே, இக்கட்டுகளுக்கு மத்தியிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தின் செழிப்பின் நிலைகளுக்கு சென்றாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்கே போனாலும் ஆண்டவருடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாய், கர்த்தருடைய சத்தத்தின் அந்த வடிவமைப்புக்குள்ளாக இணைந்தவர்களாய் பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களே. தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஒரு கட்டத்திலே அந்த முதற் பேரணத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்குரியது என்று கேட்டார். அவர்கள் காலப்போக்கில் கொடுக்காமல் போய்விட்டார்கள், மறந்து போய்விட்டார்கள், மறுத்து போய்விட்டார்கள், மறுத்து போய்விட்டார்கள். ஆனால் இப்பொழுது கடைசி காலகட்டத்திலே 144,000 என்கின்ற இந்த ஜீவிகள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். நாம் யாவரும் அவருடைய சத்திய வசனத்தினாலே முதற் பலனாக நாம் உருவாக்கப்படுகிறோம் என்றால் நாமே அந்த முதற் பலனானவர்கள். நாம் இந்த 144,000 எண்ணிக்கைக்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடியவர்கள். அதற்கான தகுதி நிலைகளையும் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். விழுந்து விழுந்து எந்திரிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் அல்ல இந்த 144,000 பேர்களுக்கு. ஏனென்றால் இவர்களுக்கு சத்தியவசனம் வெளிப்புறத்திலும் உள்புறத்திலும் கட்டப்பட்டிருக்கிறது. எண்ணங்களிலும் ஆழமான சிந்தனை அந்த வங்கிகளிலும் பிதாவினுடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய குணங்கள் விழுந்து விழுந்து எந்திரிக்கக்கூடிய நோவாவின் காலத்திலே ஒருவேளை நோவா அவரும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் என்று அந்த கடவுள் கூடுகையினர் சபையின் போதகர் சொன்னது போல் அல்ல. இந்த 144,000 பேர்கள் பிதாவினுடைய குணமாகிய அன்பையும் அவருடைய நீதியையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய சட்டத்தையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறவர்களாக இங்கே இருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த நிலைப்பாட்டில் நின்று கொண்டிருக்கிறோம்? இஸ்ரவேலர்களின் இயல்புக்குள்ளாகவா அல்லது இந்த 144,000 இவர்களுடைய இயல்புக்குள்ளவா நாம் எப்பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய தருணத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை பிரசங்கங்கள், எத்தனை முறை வேத தியானங்கள், எத்தனை முறை கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஈவும் பெற்று இந்த பூமியிலே நாட்களும் விடியல்களும் பெற்றுக்கொண்டு வருகிறோமே, விழுந்து விழுந்து எந்திரிப்பதற்கா அல்லது உறுதியாய் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அங்கே நானும் செல்வேன் என்று போய்கொண்டிருக்கிறோமா? எத்தகு நிலையில் நாம் நிலை கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 5வது வசனம், இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, பொய் காணப்படவில்லை, மாய்மாலம் காணப்படவில்லை, வேஷம் காணப்படவில்லை, உள்ளொன்றும் வெளியொன்றும் இல்லை, திருத்து பேசவில்லை, பரியாசம் செய்யவில்லை. இவருடைய வாய் பரிசுத்த வாயாக, இவர்களுடைய வார்த்தை கர்த்தர் உணர்த்துகிற, கர்த்தர் பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. வெறும் மேடையில் மாத்திரம் இப்படி சத்தம் போட்டு பேசுறதுக்கோ ஆண்டவருடைய வசனத்தை விளக்குறதுக்கு மாத்திரம் தருணம் அல்ல. நான் ஒருவேளை இறங்கினேன் என்றால் என்னுடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது? வாயின் சத்தம் ஆண்டவருடைய சத்தியத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே. வசனங்களை தியானிக்கும் பொழுது உள்ளம் குத்துகிறது. நானும் ஒரு மனிதனாக ஆண்டவரிடத்தில் இந்த விளக்கங்களை கேட்கும் பொழுது உள்ளம் உணர்த்தப்படுகிறது. இன்னும் எந்த தகுதி நிலையும் அடையவில்லை. ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளின் பிரதிபலிப்பாக நான் இங்கே நிற்பேனே என்றால் எனக்கு என்ன ஜீவனின் பலன் உண்டு என்று சிந்திக்கும் பொழுது எனக்கு உள்ளம் நொறுக்குகிறது. கேட்கிற உங்களுக்கு எப்படி என்று சிந்தித்து பாருங்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, எத்தகு அசுத்தமும் அருவருப்பும் பொய்யும் வேஷமும் இல்லை. அடுத்த காரியத்தை வாசியுங்கள். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக
மாசில்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக, குறையில்லாதவர்களாக, ஒரு சிறு துளி அழுக்கில்லாதவர்களாக நின்றிருக்கிறார்களே என்றால், இந்த 1,44,000 என்கின்ற இந்த மக்களின் அடையாளமும், இந்த முதற்பலனானவர்களுடைய அடையாளமும், முத்தூதையும் சத்தியத்தையும் சட்டங்களையும் வேதங்களையும் படித்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குணலட்சணங்களும் எப்படியாக இருக்கிறது? இஸ்ரவேலர்களுடைய அந்த இயல்பு நிலைக்குள்ளாகவா, அல்லது இந்த 1,44,000 என்கின்ற இந்த குழுவுக்குள்ளாகவா? எதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்? எதிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? எவற்றை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தம், அவருடைய வாக்குறுதி நிறைவேறும் பொழுது எங்கே நாம் நிற்கப் போகிறோம்? எத்தகு வாக்கு தத்தங்களில் நிற்கப் போகிறோம்? இஸ்ரவேலருடைய குணங்கள் சாதாரண ஒரு மறக்கக்கூடிய குணமாக இருக்கிறது. எத்தனை நாட்கள் இங்கே பயணித்து வந்தாலும் எதற்காக வருகிறோமே என்று தெரியாமலே, ஏதோ ஒரு தண்டனை வந்துவிடக்கூடாது, ஓய்வு நாளிலே வராமல் போய்விட்டால் ஒரு ஆசீர்வாதம் குன்றி போய்விடக்கூடாது என்கின்ற பயத்தினால் அல்ல. அதற்காக ஆண்டவர் இங்கே அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த நடைமுறைகளை நமது நெற்றிகளிலும் நமது நடைகளிலும் நாம் சேரக்கூடிய, பயணிக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படக்கூடிய அந்த மகா பெரிய திட்டத்திற்காக நம்மை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார். முதற் பலனாக கிறிஸ்துவின் பக்கம் நிற்கப் போகிறோமா, அல்லது இஸ்ரவேலர்களுடைய அந்த கூட்டத்திற்குள்ளாக நாம் நிற்கப் போகிறோமா? இந்த அரை மணி நேர செய்திக்கு பிறகு முடிந்தாயிற்று என்று புறப்பட்டு சென்று உறங்கவும், உழைக்கவும், உறவாடவும், அடுத்த 6 நாட்களும் இதை மறந்து தெரியவும் அல்ல. நிற்கும் போதும், படுக்கும் போதும், உறங்கும் போதும், சாப்பிடும் போதும், உழைக்கும் போதும் இந்த காரியம் எப்பொழுதும் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். வாயின் வார்த்தைகளும் சிந்தனைகளும் நடைகளும் எவைகளை நோக்கி இருக்கிறது என்று. இன்னும் எத்தனை நாட்கள் பிரசங்கங்கள் இருக்க போகிறது, எத்தனை நாட்கள் தொழுகைகள் இருக்க போகிறது என்று நாம் அறியோம். காலம் இருக்கும் பொழுதே கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்காக, அவருடைய வாக்குத்தத்தங்களில், அவருடைய வாக்குறுதிகளுக்குள்ளாக முதற் பலன்களாக நிலைநிற்பதற்காக நம்மை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்காகவே இந்த சத்தியத்தின் செய்தியை, சத்தத்தை ஆண்டவர் அடியனுக்கு அருளி உங்களுக்கும் பகிர்கிறார். விருப்பமுள்ளவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஏற்றுக்கொண்டு மறவாமல் வாழ்க்கையின் நகர்வுகளில் நடக்கும்படியாக கர்த்தருக்குள்ளாக நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஸோ நம்மக்கிட்ட வந்து சுத்த இருதயம் இருக்கா? நம்ம சுத்த இருதயம் இருக்குது, பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, சீர்கெட்டு பண்ண அகந்தையான வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்குது. சுத்தமாக பேசக்கூடிய நாவு இருக்கா? இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் காரியம் அறியாத மூடனை போல இருந்தேன் என்று நேற்றைய தினத்தில் வந்து நம்ம சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தார். சங்கீதம் 73 ஆசாப் என்ற ஒரு கேரக்டர், இஸ்ரவேலர் நம்ம பேசுகிறோம். அங்கேருந்து ஒரு கேரக்டர் எடுத்து பார்க்கும்போது அவரும் இப்படி தான் இருந்திருக்காரு. ஆண்டவர் யார், நம்மளெல்லாம் எந்த நோக்கத்திற்காக வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார்ன்றதை நம்ம நோக்கத்தை மறந்து நம்ம இந்த உலக பிரகாரமாக நம்ம இஸ்ரவேல் மக்களை வந்து ஆண்டவர் அவங்கக்கிட்டே அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் போது அவங்கள காட்டிலும் நம்மளுக்கு இந்த உலகத்தில் வந்து நிறையவே வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கா. அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பாருங்கள். ஆனால் நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குது? நம்மக்கிட்ட ஒரு சுத்த இருதயம் இருக்கா? நம்மளுக்குள்ள ஒரு அகந்தையான பேச்சு இல்லையா? ஒரு மனமாற்றம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஆசாப் போல் அப்புறமா ஆசாப்பை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டான்றதே அவனுக்கு அப்புறமா தெரியுது. அவன் மற்றவங்க மேலே பொறாமப்பட்டு இருக்கான். இந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது, அதை ஏன் பண்ணுறோம், அக்கிரம் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்களே, நாங்கள்லாம் எப்படி இருக்கோம், எங்களுக்கு ஏன் இப்படி இது நடக்குது, அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வந்து இல்லாமல் அவன் கடைசியில் என்ன பண்ணுறான்னா ஒரு மூடனை போல இருந்திருக்கேன்னு சொல்லி வந்து ஒப்பு கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவன் மனமாற இதோ அப்போ இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமாய் போகிறார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பீர். நம்ம வந்து ஆண்டவரை விட்டு போகிறோமா, இல்லை இந்த சத்தியத்தை மகனின் மூலிமா அநேக வார்த்தைகளை கொடுத்துருக்காரு, அந்த வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிந்து நடக்க போகிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒருத்தரும் உங்கள் ஆத்மா வந்து அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ நம்ம தான் நம்ம ஆத்மாவை வந்து காத்துக்கொள்ளணும். முடிவு பாடலாக நாம் யாவரும் எழுந்திருந்து முடிவு பாடலாக 312வது பாடலை வந்து பாடுவோம். பாடல் முடிந்த பிறகு அதனை தொடர்ந்து நமது மூத்த போதாகர் பாஸ்டர் பின்ஸ் அவர்கள் வந்து முன் வந்து முடிவு ஜெபத்தை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ராஜனுக்கே கன புகழ் ஓங்குக. நீலை நிற்பின் வாக்கு தத்தத்தில் தேவ வாக்கு தத்தங்களை நம்பியே நான் நேர்பேன். நான் நீலை நிற்பேன் வாக்கு தத்தத்தில். சந்தேக புயல் வீசிய போதிலும் கிறிஸ்து ராஜா வாக்கு தத்தத்தின் பேரில் தேவ ஜீவ வார்த்தைகளினால் வாழ்வேன். நீலை நிற்பேன் வாக்கு தத்தத்தில் நேர்பேன். தேவ வாக்கு தத்தங்களை நம்பியே நான் நேர்பேன். நான் நீலை நிற்பேன் வாக்கு தத்தத்தில். அவர் இரத்தத்தின் சுத்திகரிப்பினால் பரிபூர்ண விடுதலையை கண்டேன். நான் காணும் அண்ணல் வாக்கு தத்தங்களை நம்பி நீலை நிற்பேன் என்றுமே. நேர்பேன் தேவ வாக்கு தத்தங்களை நம்பியே நான் நேர்பேன். நான் நீலை நிற்பேன் வாக்கு தத்தத்தில்.